மக்களே, ஒரு புதுவிதமான அறிவார்ந்த பயிற்சியோடு வந்திருக்கிறேன். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையை 4 விதமான ஃபீல்டில் செய்வேன். அந்த ஃபீல்ட் செய்யறதுனா என்ன லாபம்? நான் நிறைய ஃபீல்டில் செய்யலாம். இப்போக்கி நான் 4 விதமாக செய்வேன். அதனால் என்ன லாபம்னா, நம் உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஏன்னா நமது உடம்பு கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. அந்த செல்களுக்கு சக்தி கொடுக்க தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம உடம்புக்கு எந்த நோயும் வராது. இதுதான் உண்மை. பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கும். அதுக்குண்டான பயிற்சி வீரக்கலையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதிரையும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு கொண்ட உயிரினங்கள் அதன் உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களை இயக்க தெரிந்து வைத்திருக்கிறது. தெரிந்துதான் அது இயங்குது. ஆனால் 6 அறிவு கொண்ட நமக்கு நம் உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களை இயக்க தெரியலன்னா அது ரொம்ப கேவலம். சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொஞ்சம் அதில் பக்காவாக இருக்காங்க, மற்ற நாடுகளும் இல்லை. இந்தியாவில் நான் மட்டும்தான் செய்கிறேன். ரைட். இப்போது ஒரு சண்டையை செஞ்சுட்டு அது பாருங்கள், ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன ஃபீல் பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஆடி வந்து உள்ள வரேன், இருக்கிறேன், அட்டாக். இதுக்கு அர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்புறமா. இது ஒரு முறை. இதே பாடத்தை வேறு ஸ்டைல்காரங்க வேறு விதமாக உடம்புல வேறு இடத்துல நினச்சி ஃபீல் பண்ணி செய்வாங்க. அதை செய்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா, ஃபீல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே கவனமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதே பாடத்தை வேறு ஸ்டைல்காரங்க வேறு விதமாக ஃபீல் பண்ணி செய்வாங்க. பாருங்கள். கிளைடிங் வரும். கிளைடிங் கிக், கிளைடிங் கிக். அங்கங்கே மாற்றிருக்கிறேன். இங்கே வந்து கிளைடிங் போட்டு இப்படி கொண்டு வந்துருக்கிறேன். சில பேர் இப்படி கொண்டு வந்துருப்பாங்க, நான் இப்படி கொண்டு வந்துருக்கேன். கிளைடிங் ஃபீல்
அப்புறம் லாஸ்டில் இதே இது வேறு ஸ்டைலுக்காக பாருங்கள். Cat stance, cat stance, kick, cat stance, kick, fork, இழுத்து, upper door punch, round, round, அவ்வளோதான். இன்னும் விதமாக இருக்குது. இந்த நாளே கொஞ்சம் கவனமாக பார்த்து நான் எங்கெங்கே ஃபீலை மாற்றிருக்கிறேன், எப்படி மாற்றிருக்கிறேன் கவனமாக பாருங்கள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளை மீறின எதிராளியோட பவரை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களை தாக்கக்கூடிய ஒரு மெத்தட் இதெல்லாம். அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பவரை நமக்கு சாதகமாக பயன்படுத்த அடிக்கிற டெக்னிக்ஸ். அது ஒரு ஃபீல் இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே போட்டிருப்பாங்க. எல்லாம் செல்களுக்கு தான் வேலை. இதைத்தான் சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் கொஞ்சம் பக்காவாக பண்ணுறாங்க, உடல் உள்ள செல்களுக்கு பவர் கொடுத்து. ஆனால் இந்தியாவில் எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இப்போ போடுறேன், வீடியோஸ்லாம் போகிறேன்னா உங்களை நம்பி கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க, வருங்காலத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் நாலேஜபுளாக சொல்லித்தரணும். தப்பாக சொல்லி கொடுத்தீங்கன்னா பாவம், பெரும்பாவம். நாலேஜபுளாக சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நாட்டு முன்னேற்றத்துக்கு அது ஒரு அடிப்படையான பயிற்சி. இந்திய நாடு சீனா, ஜப்பான், அமெரிக்காவோட முன்னேற வேண்டும் என்றால் நமது மக்கள் அனைவருக்கும் வீரக்கலையோட அறிவார்ந்த பயிற்சி போக வேண்டும், அவங்களை செய்ய வைக்க வேண்டும். அதான் மாஸ்டர்களோட கடமை. அதை செய்யுங்கப்பான்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். வேறு எந்த காரணமும் அல்ல, புரிஞ்சுக்கங்க. இதோட அர்த்தத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் இந்த சுபாரின் பாயின்னு ஒரு பாடம் இருக்குது, பெரிய பாடம். அதெல்லாம் அஞ்சு ஸ்டைல் 6 ஸ்டைல் உள்ளதான் இருக்குது. அதெல்லாம் போட்டால் 1 மணி நேரம் ஆகும். அர்த்தத்தோடு போட்டால் 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் சிம்பிளாக 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுக்காக ஏதோ ஒன்று செய்கிறேன். மக்களே, இந்த மாதிரி அறிவார்ந்த பயிற்சி இந்திய மக்கள் செய்ய வேண்டும். சும்மா வாக்கிங்கு யோகான்னு போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியான உடற்பயிற்சிக்குள்ளே போங்க. அதான் உங்கள் சந்ததிக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.